கோரஞ்சாமி என்கின்ற அடிமை தமிழினை ஒழித்து நமஸ்காரம் என்கின்ற சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து வணக்கம் என்கின்ற தன்மானமுள்ள சுயமரியாதை மிக்க சொல்ல என் உரையை துவங்குகின்றேன். வணக்கம். இந்த இந்தியாவிலே சமூக அநீதியும் உரிமை பறிப்பும் சர்வாதிகாரமும் தலை தூக்குகின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு கண்டிக்கின்றது. மூட நம்பிக்கையிலே மக்கள் மூழ்கும் பொழுது தந்தை பெரியாரின் கண்டிப்பு கண்டிக்கின்றது. இந்த மொழியை தான் நீ படிக்க வேண்டும் என்று ஒரு மொழியை திணிக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணாவினுடைய மொழி கொள்கை இவர்களை கண்டிக்கின்றது. நாம் வாழும் சமுதாயம் என்பதே ஒரு கண்டிப்பு கலந்த சமுதாயத்தில் தான் நடுவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசினுடைய குற்றவியல் துறை ஒரு அறிக்கை சொல்கின்றது, இந்த தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணமாக யார் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இங்கிருக்கின்ற இளம் குற்றவாளிகள் தான். அப்போ அந்த இளம் குற்றவாளிகள் யார் என்று நாம் பார்த்தால் அந்த இளம் குற்றவாளிகள் தான் இங்கு இருக்கின்ற வளரும் பிள்ளைகளாக இருக்கின்ற நடுவர்களே. இங்கு நடக்கின்ற பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் காரணம் சில அதிமேதாவிகள் சொல்கின்றார்கள் பெண்கள் சரியான உடை அணியவில்லை என்று. அப்பொழுது நான் கேட்கின்றேன், ஒரு ஒழுக்கமான ஆண் பிள்ளையை நீங்கள் வளர்க்காமல் இருந்ததனால்தான் இப்படி ஒரு நிலை வருகின்றது. அப்பொழுது அந்த பிள்ளைகள் கண்டிக்கப்பட்டுதான் நீங்கள் வளர்க்கப்பட வேண்டும் நடுவர்களே. ஒரு சம்பவம் ஒன்று இன்னைக்கு நம்ம ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க சம்பவம் என்னன்னா, ஒரு பேனர் விழுந்து ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்துட்டாங்க. ஆனா என்ன தான் பண்றாங்க, அந்த பேனர் வச்ச கடைக்காரனை கண்டிக்கிறாங்க. அந்த பேனர் வைக்கிறதுக்கு காரணமாக கண்டிக்க மறந்துட்டாங்க. அப்ப இங்க உண்மையாவே கண்டிப்பு என்பதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. எல்லாரும் கேட்கலாம், உங்க கண்டிப்பு என்பது அப்படியே குழந்தைங்களுக்கு ஒரு பயம் வருது சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பு என்பது ஒரு பயம் கிடையாது. அந்த கண்டிப்பு எந்த மாதிரி பயமாக இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒரு தவறான ஒரு செயலை செய்து வைத்தவுடன் இந்த தவறான செயலினால் நாம் எப்படி நம்முடைய பெற்றோர் முகத்தில் முழிப்போம் என்று அவனுக்கு வருகிறது. அதுதான் பயம். அப்படியே நாங்கள் சொல்ற கண்டிப்பு என்பது ஒரு நடுக்கம் கிடையாது நடுவர்களே. ஒரு தவறினை திரும்பவும் செய்யாமல் இருப்பதற்கு தான் இந்த கண்டிப்பு இங்கு தேவைப்படுகின்றது. கண்டிப்பு என்பது அவனை அடித்து திருத்துவது கிடையாது. ஒருத்தனை நீங்கள் அடித்து திருத்தினால் அது கண்டிப்பு கிடையாது. அந்த வளர்கின்ற குழந்தைகள் மீது நீங்கள் தொடுக்குகின்ற வன்முறை. ஆனால் நாங்கள் குறிப்பிடுகின்ற கண்டிப்பு எதுவென்று சொன்னால், ஒரு தவறான செயலை அவன் செய்கின்ற பொழுது இந்த தவறான செயலை இனிமேல் செய்யக்கூடாது என்று அவனுக்கு அந்த புரிதல்கின்ற ஒரு உணர்வை ஊட்டுவதுதான் நடுவர்களே கண்டிப்பு. எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்டிப்பு என்பது அடித்து திரட்டுவது கிடையாது நடுவர்களே. வாய்ப்பினருக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க பகுத்தறிவு, வீழ்க அறியாண்மை.